ஃபாலோ பண்ணுறாங்க. க்ரையோனிக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு மனித உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எத்தனை டிகிரியில் இருக்கணும் தெரியுமா? மனித உடல் இப்போ வந்து ஆப்பிள் கெட்டு போகாமல் இருக்குன்னா டெம்பரேச்சர் எத்தனையில் இருக்கணும் சாதாரணமாக? -1 -2 தெரியாதுண்ணே. சாதாரணமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர். மனித உடல் கெட்டு போகாமல் இருக்கணும்னா எத்தனை டெம்பரேச்சர் இருக்கணும் தெரியுமா? -195. இந்த -195 டிகிரியில் மனித உடலை நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா மனித உடல் என்ன செய்யும்? கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். நம்ம கல்லறையில் வழக்கமாக அடக்கம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் என்ன செஞ்சிட்ருக்கும்? அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனித உடல் அழியாமல் இருக்கணும்னா -195 டிகிரியில் வச்சிட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? ஒரு சில கெமிக்கல் வச்சா அழியாமல் இருக்கும். அதுதான் க்ரையோனிக்ஸ். அந்த மெத்தடை வந்து அமெரிக்காவில் வந்து வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. யார் அதை யூஸ் பண்ணுறாங்க? பணக்காரங்க, ரொம்ப பண வசதி படைத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செத்தவங்களை இப்போ என்ன செய்கிறது இல்லை, அடக்கம் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? வருங்காலத்தில் மனுஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அறிவாளியாக ஆவான். அவன் வந்து இந்த இறப்புக்கு என்ன செய்வான்? ஒரு மருந்து கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த பணக்காரங்களை எல்லாம் இந்த க்ரையோனிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மம்மீஸ் சொல்கிறோம்ல, மம்மீஸ் எகிப்தில் வந்து பண்ணாங்கல்ல, அதுக்கு இது ஒரு மாற்று மெத்தட். இதெல்லாம் பண்ணால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அழிவு இல்லாமல் இருந்துட முடியுமா அப்படின்னா இல்லை. நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நமக்கு அழகாக வந்து சில பாடங்களை கற்பித்தாங்க. இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்து நமக்கு ஏற்றது கிடையாது. அவங்களுடைய சிந்தனை வேறு. அவங்க அழிவில்லாததுன்னா உடலை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. உடல் அழியாமல் இருந்தால் நம்ம அழியாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வேறு விதமான சிந்தனையை, நல்ல கருத்துக்களை, விவிலியத்திற்கு மிகவும் நெருக்கமான கருத்துக்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அது என்ன? உடல் அழியாமையை பற்றி அவர்கள் அதிகம் பேசவில்லை. அவர்கள் எதை பற்றி பேசினார்கள்? நினைவு அழியாமையை பற்றி பேசினார்கள். புகழ் அழியாமையை பற்றி பேசினார்கள். நீங்கள் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி படித்த மாதிரி இருக்கா? 8ஆம் கிளாஸ்லாம் 9ஆம் கிளாஸில் முதுமக்கள் தாலி கேள்விப்பட்டிருக்கீங்க. நடுகள்னா என்னன்னு தெரியும் தானே? நடுகள்னா என்னது? ஒரு வீரன் ஒருத்தனது போரில் வந்து இறந்த பிறகு என்ன செய்வாங்க? அவனுடைய நினைவாக ஒரு கல் நடுவாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து சில ஊர்கள் இருக்குது. ஆதிச்சநல்லூர், காக்கநல்லூர், இந்த ஊரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஊர்கள் எல்லாம் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 114 ஏக்கர். சுபாஷ் அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டுரும். 114 ஏக்கரா? இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சார். அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால சும்மா சொன்னேன். 114 ஏக்கர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறை, சிமெண்ட், எது நடுகள். இந்த கல்லை வச்சு அவங்க வந்து பேணி காத்தாங்க. எதுக்கு? அழியாமை. எனக்காக வாழ்ந்தவர்கள், எனக்காக போரிட்டு மரித்தவர்கள், என்னுடைய தாயின் சகோதரியின் மானத்தை காப்பதற்காக, என்னுடைய உயிரை காப்பதற்காக, என் குழந்தையினுடைய எதிர்காலத்தை காப்பதற்காக போரிட்டு மரித்தவர்கள், நல்ல மனிதர்கள் அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? நடுகள் நட்டி அதில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள வணங்கினாங்க. அப்போ அழியாமை உடல் அழியாமை கிடையாது. இது நினைவு அழியாமை. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இப்போ போராட வேண்டியது அதுக்காகத்தான். போராட வேண்டியது, நம்ம வாழ்க்கை வாழ வேண்டியது அதற்காகத்தான். இன்னைக்கு நம்ம வந்து எதுக்காக அதிக நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு? உடல். இதுதானே? உடலுக்கு தான் அதிக நேரம் செலவழிக்கிறோம். நம்ம வந்து அதிக நாள் நிலைத்து வாழணும்னா எது இருக்கணும்? நினைவுகள் இருக்கணும். நல்ல நினைவுகளை ஏற்படுத்தணும். அதுதான் முக்கியம். நீங்கள் கல்லறைக்கு வாரீங்க, இங்கே பார்க்குறீங்க, அவங்களுடைய உடல் பற்றி உங்களுக்கு அதிகம் ஞாபகம் இருக்கா? உடல் அழிஞ்சு போயிருக்கும், அப்படி தானே? நம்ம வந்த உடனே வந்து நிற்கிறது என்னது? நினைவு. அன்றைக்கி நான் பசியால் வந்தப்போ அந்த மனுஷன் ஒரு இது கொடுத்தாருயா, நான் அன்றைக்கி கஷ்டம்னு வந்திருக்கும் போது எனக்கு என்ன செஞ்சார்? கடன் கொடுத்தாரு. அன்றைக்கி நான் அழுதுட்டு இருக்கும்போது யாரும் இல்லாமல் நிற்கும்போது அவர் தான் என்னையே வந்து அரவணைச்சு என்னையே பாதுகாத்துக்கிட்டார். நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தருவது எல்லாம் அழியாமை, நினைவுகள் அழியாமை, புகழ் அழியாமை. கண்ணதாசன் சொல்ற மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு தாழ்ச்சி சொல்லாத அந்த ஒரு
மன்னவன் என்று என்ன செய்யணும்? போற்றி புகழ வேண்டும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அப்படி என்றால் இந்த அழியாமை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இயேசு நமக்கு அதுக்கு கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உலக கண்களுக்காக வாழ்கிறோம். நீங்கள் ஆமாம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதுதான் உண்மை. உலகத்தினுடைய கண்களுக்காக நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு இப்படி ஒரு மனுஷன் வந்து இப்படி தான் இருந்தார். அந்த மனுஷன் வந்து எது செஞ்சாலும் உலகம் நம்மளை ஒத்து நோக்கணும் அப்படி தான். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறோம்ல, அது ஒரு டைப் அப்படி தான். அப்படி தானே நம்ம எது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளே என்ன செஞ்சிடணும், ஒத்து பார்க்கணும் அப்படின்னு. அந்த மனுஷன் ரொம்ப புகழ் விரும்பி புகழுக்காகவே வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணார்? ஒரு 2 பவுனில் செயின் வாங்கி இந்த மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த ஆள் வந்து இந்த மோதிரத்தை எல்லோரும் பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பிறந்த நாள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருவே வர சொன்னார். எல்லோரும் வந்தாங்க. எல்லாருக்கும் வந்து என்ன செஞ்சார்? கையால் இப்படி காட்டி தானம் கொடுத்தாரு. ஒரு பையன் வந்து மோதிரம் நல்லா இருக்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இவருக்கு ஒரே வருத்தம், பாவி பயல்களா, ஒரு பையன் கேட்கலையே இந்த மோதிரத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் யோசிச்சாரு. இவனோட எப்படியாவது இது பண்ண கவனிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் என்ன செய்கிறாரு? அதே மாதிரி அன்னதானமும் இப்படி கொடுக்குறாரு. எல்லா சோத்தையும் வாங்கிட்டு போயிட்டானோ. அப்பவும் ஒரு பையன் வந்து என்ன செய்யலை? மோதிரம் நல்லா இருக்கு, இந்த கல் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த ஆளுக்கு ஒரே மன வருத்தம். சாயந்தரம் ஆகிட்டு ராத்திரி ஆகிட்டு ஊரில் வந்து திடீர்னு பார்த்தோன்னா தீபத்தி எரியுது. எல்லாரும் ஓடி வராங்க. குடிசெல்லாம் எரிஞ்சு ஓடுது. இப்போ எல்லோரும் ஓடி வராங்க. அப்போ இந்த ஆள் நடுவில் நின்றுட்டு இந்த பக்கம் ஓடுங்க என்ன செய்யறாரு? கையை இப்படி காட்டுறாரு. அப்போ ஒரு கிழவி அதை பார்த்துச்சு, ராத்திரியில் மினுங்கு. அப்போ இந்த கிழவியை வந்து கேட்குது, குமார் எங்கே வாங்கின இந்த மோதிரம், அழகாக இருக்கே அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, குமார் சொல்கிறார், அட கிழவி, இதை நீ காலையிலே கேட்டிருந்தேன்னா இத்தனை ஊடுனா எரிய வச்சிருக்க மாட்டேனே, கொளுத்திருக்க மாட்டேன்னு எப்படி சொன்னேன். ஊர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்மளை வந்து எல்லோரும் ஒத்து பார்க்கணும், நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அழியாமல் இருக்கணும்னா, உங்கள் நினைவுகள் அழியாமல் இருக்கணும்னா, நீங்கள் மனிதரின் கண்களுக்கு அழகாக இருந்தால், பெருமைப்பட்டு இருந்தால் அது காணாது. கடவுளின் கண்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கடவுளினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அழிய மாட்டீங்க. கடவுளின் விருப்பம் என்ன? அதுதான் இப்போ செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிட்டு செகண்ட் பார்ட் இன்னும் ஒரு 5 to 10 minutes இருக்கலாமா? 10 minutes. அதாவது கடவுளின் விருப்பம் என்ன குறித்து இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன். கடவுளின் விருப்பம், நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க? கடவுள் உங்களை எதுக்கு படைச்சார்? அதுதான் கேள்வி. அந்த லில்லி கொண்டு போப்பா, சொல்லுமா, நீ எதுக்கு பிறந்த? கடவுள் ஒன்று எதுக்கு படைச்சார் தெரியுமா? தெரியாது. பாப்பாவுக்கு தெரியல. பாட்டிக்கிட்ட கேட்போம். பாட்டி எங்கள் பெண்களை சீக்கிரமாக பாரையும் பாட்டின்னு சொல்லிடக்கூடாது, கோபம் வரும். சரி, அம்மாமார்கிட்ட கேட்போம். அம்மா நீங்கள் கண்ணாடி போட்டம்மா, நீங்கள் எதுக்குமா இந்த உலகத்தில் பிறந்தீங்க? கடவுள் எதுக்கு உங்களை படைச்சார்? தெரிலண்ணே. சரி, பரவாயில்ல, தப்பில்லை. ஓகே, ஐயா யாராவது? இவங்க வாத்தியார்னு சொன்னாங்களே சார், நீங்கள் வாத்தியாரா இல்லையா? இது வந்து இன்டர்வியூ கிடையாது, சரி, சும்மா ஒரு இன்டராக்ஷன். கடவுள் எதுக்கு படித்தார் நம்மளை? சூப்பர், கைதட்டுங்க. வெரி குட். கடவுளை போற்றி புகழ். அது பிறகு வரும், நான் சொன்னேன். இந்த விவிலியம் என்ன சொல்லுது அப்படின்னா, 3 கருத்துக்களை சொல்லுது. நீ எதற்காக பிறந்தாய், கடவுள் ஒன்று எதற்காக படைத்தார். தொடக்க நூல் 1:26 என்ன சொல்லுது? கடவுளின் விருப்பப்படி வாழ கடவுள் உன்னை படைத்தார் அப்படின்னு சொல்லுது. 2வது சபை உரையாளர் புத்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா என்ன சொல்லுது? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக என்ன செஞ்சார்? கடவுள் உன்னை படைத்தார் அப்படின்னு சொல்லு. 3வது தான் முக்கியம். நிறைய இறையியலாளர்கள் சொல்கிறாங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சார். அது என்ன அப்படின்னா, நாம் கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக கடவுள் நம்மளை என்ன செஞ்சார்? படைத்தார். எஸ்ஐயா புத்தகம் 43வது அதிகாரம் அதான் சொல்லுது. நாம் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும்
அதுதான் இஞ்ஞாசியாரினுடைய வாக்கு. எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. கடவுளை எப்படி மாற்றிப்படுத்துவது? இவருக்கு இந்த கேள்விக்கு பொறுத்தவராக பார்ப்பது எப்போ பார்த்தாலும் கேள்வி இல்லை, கேள்வி கேட்டு பதில் சொன்னால் தான் என்ன செய்யும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிதானே? கேள்வி கேட்டு பதில் சொல்லணும், கேள்வி எல்லாம் நினைப்போம். கடவுளை நான் எப்படி மாற்றிப்படுத்தும்? நம்ம எல்லாரும் எப்பவும் சிந்திப்போம், எப்படி என் கணவனை மகிழ்விப்பது எப்படி, என் மனைவியை மகிழ்விப்பது எப்படி அப்படின்னு அதிக பேர் சிந்திக்க மாட்டாங்க. காதலியை மகிழ்விப்பது, காதலனை மகிழ்விப்பது அது சிந்திப்பாங்க. அப்படிதானே? ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம யோசிப்போம், நிறைய பேர் நினைப்போம், எப்படி என் பிள்ளையை சந்தோஷப்படுத்துறது, எப்படி எங்கள் மாமியாரை சந்தோஷப்படுறது, ஒருவேளை நினைப்போம். அப்படிதானே? அதுலேயே காலம் யாராவது என்னைக்காவது கடவுளை நாம் மாற்றிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்க மட்டும் கைதுங்க பார்ப்போம். யாராவது நினைச்ச தப்பி தவறி யாராவது இருக்கீங்களா? நீங்கள் நினச்சிங்களாமா? பரவாயில்ல, பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா கடவுளை மாற்றிப்படுத்துறதுக்கு? எப்படி நல்ல காரியங்கள் செய்கிறது அப்படி? சரி, விவிலியம் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது. 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், சரியா? அதுதான் நம்ம அழிவில்லாமல் இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு தர டிப்ஸ். 1, திருப்பாடல்கள் 102 சொல்லுகிறது, அவரை அறிவதன் வழியாகவும் புகழ்வதன் வழியாகவும் வழிபடுவதன் வழியாகவும் நாம் கடவுளை மாற்றிப்படுத்துகிறோம். கடவுளை அறிவதன் வழியாக. அப்படி சின்ன பர்சன் வரட்டான கடவுளை அறிவது தான் நான் பெறக்கூடிய செல்வத்திலெல்லாம் உயர்ந்த செல்வம். மற்ற எல்லாற்றையும் நான் என்ன செய்கிறேன், குப்பை என கருதுகிறேன். கடவுளை அறிவது எப்படி? கடவுளை அறிகிறதுனா எப்படி? இப்போ மோடியை தெரிகிறதுக்கும் உங்கள் டேடியை தெரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? மோடி யாரு? பாட்டி சொல்லுங்க, மோடி யாருமா? மோடி தெரியாதா? மோடி 15 வருஷம். மோடி கேட்டார்னா சுருட்ட முடி போட்டோன்னு தெரியும். அந்த காமெடி என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மோடி யாரியா? பிரைம் மினிஸ்டர். அப்படி தானே? உங்கள் டேடி யார் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அவர் எங்கள் அம்மா மங்கம்மாவோட புருஷன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி தானே? மோடியை பற்றி தெரிவது இன்ஃபர்மேஷன், ஆனால் டேடியை பற்றி தெரிவது இன்ஃபர்மேஷன் கிடையாது, அது உணர்வு. எங்கள் டேடி பற்றி கேட்டேன்னா சொல்லுவோம், எங்கள் டேடிக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது. நிறைய அவர் வேலையை விட்டு வந்தார்னா டீ கேட்பார், இல்லைன்னா இப்படி தான் சட்னி தான் பிடிக்கும், சாம்பார் பிடிக்காது. நிறைய நம்ம சொல்கிறதுக்கு என்னது இருக்குது, மேட்டர்ஸு இருக்குது. கடவுளை அறிவது தான் அதுதான், இன்ஃபர்மேஷன் கிடையாது. உணர்வு பூர்வமாக கடவுளை, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவருடைய திட்டம் என்ன, எனக்கான திட்டம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் கடவுளை அறிவது. கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தானே? தெரியாது, நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ கடவுளை நாம் அறிய வேண்டும். கடவுள் எங்கு பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். அவருடைய முதல் பெருமை என்ன? கானா ஊரிலே திராட்சை ரசம் மாற்றினார். கடவுள் எங்கு செத்தார்? கல்கத்தாவில் செத்தார், மலை மேலே செத்தார். இதெல்லாம் என்னது? இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் லைக் மோடி. அனுபவம், அறிவு இல்லை, இன்ஃபர்மேஷன் கிடையாது, அனுபவம் வேண்டும். அப்போதான் அதுதான் கடவுளை அறிவு. அப்படி நீங்கள் கடவுளை அறிந்தவர்களாக அவரை வழிபடுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இரண்டாவதாக நம்ம கையை ஒருத்துங்க என்ன சொல்றது? நான் கடவுளை அனுபவபூர்வமாக அறிந்து அவரை வழிபட்டு அவரை பின்பற்றி முடிவில்லாத வாழ்வை பெறுவேன். இரண்டாவதாக கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் 3:1-6 சொல்லுது, இயேசுவை பிறருக்கு எடுத்து கொடுப்பதன் வழியாக நாம் என்ன செய்யலாம்? கடவுளை மாற்றிப்படுத்தலாம், அழியாமல் இருக்கலாம். இயேசுவை பிறருக்கு எடுத்து கொடுப்பது. சாதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கொண்டு போவீங்க? என்னத்தை யோசிப்பீங்க? பேக்கரியில் பப்ஸ் வாங்கலாமா, இல்லாட்டி பழம் வாங்கலாமா, கேக்கு வாங்கலாம், அப்படி தானே? சாதாரணமாக நம்ம அப்படி தான் நினைப்போம். யாராவது என்னைக்காவது நான் இப்படி ஒருத்தர் சந்திக்க போகிறேன், இயேசுவை எங்கூட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கீங்களா? இயேசுவை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்லை, அப்படி தானே? அது குறையும். அப்போ நம்மளாம் ஒரு அழிவுக்குரிய வாழ்க்கையில் தான் என்ன செய்கிறோம், இன்னும் இருக்கிறோம். யாரையாவது பார்க்க போனால் எலிசபெத் அம்மாவை மரியா சந்திக்க போனாங்க, அப்படி தானே? பைபிளில் ஏதாவது இருக்கா? மரியாள் நாசரேத்தில் இருந்த மிகச்சிறந்த பழங்களை எடுத்து கொண்டு போனாரா? இல்லாட்டி ஏதாவது போர்வை சாக்கிட்டு ஏதாவது கொண்டு போனாங்களா? இல்லை. என்ன கொண்டு போனாங்க? இயேசுவை கொண்டு போனாங்க. இயேசுவை கொண்டு போகணும்.
நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்யணும்? இயேசுவை கொண்டு போகிறது மட்டும் கிடையாது, கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடக்கூடாது. நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? அழிவில்லாத வாழ்வுக்குரியவர்களாக மாறலாம். மூன்றாவதாக 1 சாமுவேல் அந்த புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் சொல்லுது, அவரோடு உறவில் வாழ்வது மற்றும் விசுவாசத்துக்கு அவருக்கு பணிபுரிவது. விசுவாசத்தோடு அப்போ கடவுளோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அழியாமல் இருக்கலாம். நான் முடிச்சிடறேன், 10 ரொம்ப நேரம் ஆகி ஃபாதர்ஸ் பூசை இருக்குது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 காரியங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம்? கடவுளை மாற்றிப்படுத்தலாம். அதன் வழியாக கடவுள் உங்களை எதற்காக படைத்தாரோ அந்த லட்சியத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? அடையலாம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறோம், நம்ம கல்லறைகளை பார்க்குறோம். இவங்க எல்லாருமே கடவுளை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றிப்படுத்திருப்பார்கள், அப்படி தானே? தியாக வாழ்வின் மூலமாக, அப்புறம் அர்ப்பணிப்பு மூலமாக, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கல்லறைகளுக்கு நம்ம இந்த கல்லறைக்கு வரும்போது நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த கல்லறையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, 3 காரியங்களை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இது ஆன்மாக்கள் தங்கக்கூடிய இடம். ஆன்மாக்கள் தங்கக்கூடிய இடம் நெபேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில். இந்த எபிரேயர் நெபேஷ் அப்படின்னாலே என்னது? ஆன்மா. அவங்க பழைய ஏற்பாட்டில் இந்த நட்டு வைப்பாங்கள நினைவுகள், அது பேரும் நெபேஷ். அப்படின்னா ஆன்மாக்கள் எப்போவுமே எங்களோடு வாழ்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த சிலுவை நட்டுறோம்னு அது ஒரு அடையாளம். இரண்டாவதாக ஒரு ஃபேமஸ் தியோலஜின்னு சொல்லுவார் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர், கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிற இடம் இது கல்லறை. கொடுக்கல் வாங்கல் அது அப்படி நடைபெறுகிற இடம். அதாவது நம்ம ஜெபம் கொடுக்குறோம், ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய மரித்த அம்மா அப்பா மூலமாக ஜெபிப்பீங்க எனக்கு தெரில, ஆனால் ஜெபிங்க, அது ரொம்ப நல்லது. நான் புனிதர்களை காட்டிலும் உங்கள் அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டிகள் உங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள், அவங்க கடவுள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதான் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த காரியங்களெல்லாம் நம்ம எப்பவும் மனதில் வச்சுருப்போம். இந்த கல்லறையை நீங்கள் ரொம்ப அருமையாக இந்த காம்பவுண்டை கட்டியிருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த கல்லறையின் மூலமாக நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக வாழ முயற்சி செய்யணும். நான் ஆசிரியர்களுக்குன்னு சொன்னேன், அங்கே கல்லறையை கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் நம்ம நிறைய பேர். அங்கே ஆஸ்திரியா தான் முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் காரணமான நாடு, உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? ரெண்டுமே அங்கே தான் தொடங்குச்சு. அந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லறைகள், நினைவு சின்னங்கள், இறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்கள் நிறைய இருக்குது. கோயிலுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. நான் பார்ப்பேன், நிறைய பேர் டெய்லி கல்லறைக்கு தான் போவாங்க. கல்லறைக்கு போவாங்க டெய்லி போய் அந்த கேண்டில் இருக்குல்ல, கேண்டில் கொளுத்துறது, பராமரிக்கிறது. இந்த கல்லறை ஒவ்வொன்றும் ரொம்ப அழகான கார்டன் மாதிரி தான் இருக்கும். நான் வாட்ஸ்அப் என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், யூடியூப் பாருங்கள், நான் நிறைய போட்டிருப்பேன் வீடியோஸ். ஒரு நாள் அப்படி ஒரு பாட்டி வந்துட்டு, அந்த பாட்டி கோயிலுக்கு அதிகம் வராது. அப்போ நான் சொன்னேன், பாட்டி நீங்கள் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஜெர்மன் பேசுவாங்க அவங்க, ஆனால் கல்லறைக்கு மட்டும் வாரீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லிச்சு, நான் இங்கே தான் கடவுளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி அப்படின்னா, நான் கேட்டேன், கோயிலில் அனுபவிக்கிறத விட இங்கே அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் எப்படி பாட்டி அப்படின்னு கேட்டு சொல்லும்போது சொல்லிச்சு, என்னுடைய கணவர் என்னை அன்பு செஞ்சவர், எனக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சவர். எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். அவருடைய நினைவிடம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அவரை நான் டெய்லி தரிசிக்கும் போது, கடவுள் எனக்கு எவ்வளோ ஒரு அன்பான கணவனை என்ன கொடுத்துருந்தாரு, கடவுள் எவ்வளோ அருமையானவர் அப்படின்னு நான் கடவுளை இந்த இடத்துல அனுபவிக்கிறேன். கோயிலில் அதிகம் நான் அனுபவித்தது கிடையாது. அப்போ இங்கே என்னுடைய கணவன் வழியாக நான் அதை அனுபவித்தேன். அதனால் இந்த இடம் என்னது? எனக்கு நான் கடவுளை அனுபவிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களை, ஒவ்வொரு கல்லறையும் அதுதான் நம் கடவுளை அனுபவிக்கக்கூடிய இடமாக மாறணும். நம்முடைய முன்னோர்களுடைய அந்த தியாகம் இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? அதை உணரப்போம். இறந்து போனவங்களுக்காக மட்டும் கிடையாது, இப்போ உயிரோடு இருக்க ஆட்களையும் நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் மரியாதையோடு வச்சுக்க முயற்சி. ஆகவே நான் இந்த செர்மனை முடிச்சுக்கிறேன். அன்புக்குரியவர்களை, நம்ம இன்றைக்கி நிறைய சிந்தித்தோம். நம்ம கல்லறையை மரியாதை செய்கிறோம், அது முக்கியம். கடைசி ஒரே ஒரு, யாரிடமிருந்து இந்த கல்லறையை மரியாதை செய்கிற பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் ஆபிரகாம் இணைச்சட்டம் 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் முதல்ல கல்லறை தோட்டத்தை, மெக்பெலா அப்படிங்கிற கல்லறை தோட்டத்தை 400 வெள்ளி காசுகள் கொடுத்து வாங்குவார். வாங்கி ஒரு கல்லறை தோட்டம் அமைப்பார். அதில் தான் அவர் மனைவி சாரா மற்றவங்களெல்லாம் அடக்கம் பண்ணுவார். அந்த ஆபிரகாமிடமிருந்து பெற்ற அந்த ஒரு விசுவாசம், கல்லறை, இறந்த உடல்கள்
விதைக்கப்பட வேண்டும். நமக்காக உழைத்தவர்கள் அமைதியாக உறங்க வேண்டும். அவர்கள் நம்முடைய நினைவுகளில் எப்பொழுதும் உயிரோடு இருக்க வேண்டும், அழிவில்லாமல் வாழ வேண்டும். நம்முடைய வழித்தோன்றல்களுக்கு அவர்கள் ஆறுதலாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட கல்லறைகள் நாம் இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், இறைவனுடைய முன்னிலையிலிருந்து எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாமும் அழிவில்லாதவர்களாக நல்ல நினைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி திருப்பலியிலே பக்தியுடன் தொடர்ந்து வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தாயும் தந்தையுமாகிய நம் இறைவனிடம் நம்முடைய உள்ளத்து வேண்டுதல்களை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். திருச்சட்டத்தை கற்பித்த கடைபிடிக்கும் நமது திரு அவையின் திருத்தந்தை, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் திருச்சட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றிய கிறிஸ்துவின் படிப்பினைகளை அனைவருக்கும் கற்பிக்க தேவையான தூய ஆவியார் அருளும் இறை ஞானத்தை எங்களுக்கும் நிறைவாக தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று கூறிய அன்பு இயேசுவே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வாலும் சான்று பகர்வது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து திரு அவை கொடுத்துள்ள அனைத்து கட்டளைகளையும் சரியாக கடைபிடித்து விண்ணரசில் நுழைய தேவையான ஏழையரின் உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காணிக்கைகளை விட நல்லுறவே சிறந்தது என்று கூறிய அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில், அன்பியங்களில், பங்கு தலங்களில் அனைவரும் உண்மையான அன்போடு ஒற்றுமையோடு இணைந்து கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான தாட்சி நிறைந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய உள்ளத்தோடு எப்போதும் வாழ பணிக்கும் அன்பு இயேசுவே, நவீன சமூகத்தில் மோகபாவங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைகள் மாறி உடல் உறுப்புகளை உண்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் பாவமின்றி பயன்படுத்த தேவையான இறை அச்சத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவையானதை மட்டும் பேச சொல்லும் அன்பு இயேசுவே,
மிகுதியான சொற்கள் தீயோரிடமிருந்து வருகிறது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து வார்த்தைகளை விட செயல்கள் சிறந்தது என்பதை அறிந்து அதை கடைபிடித்து வாழ தேவையான எளிமையில் மலரும் அமைதியை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீரளிக்கும் இறைவா, இன்று புதியதாய் திறக்கப்பட்டுள்ள கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர், புதிய கெபி ஆகியவற்றை திறம்பட கட்டி முடித்த எம் ஊர் நிர்வாகிகளையும் கட்டுமானத்திற்கு தேவையான பொருளுதவி பண உதவி செய்த உபகாரிகள் அனைவரையும் உம் திருக்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவனை அமைதியில் வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள் உறங்கும் இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை நாங்கள் செம்மைப்படுத்துவதற்காக உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் எண்ணி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இடத்தின் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் நல்ல நினைவுகளை ஏற்படுத்தி அழியாத வாழ்வுக்கு எங்களை தயார்படுத்தக்கூடிய மனநிலையும் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்கள், என்னுடைய உங்களுடைய மனை பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடைய தாவணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் மிகுந்த தந்தையே, முதலவற்ற அன்பினால் நாங்கள் பெற்ற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இன்று சிறப்பாக இங்கு உறங்கும் எங்கள் மறைந்த சகோதரர் சகோதரிகளின் எங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்காக இந்த புனித பலியை அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு உமது இரக்கத்தால் நித்திய ஒளியும் அமைதியும் அளிக்கவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, இல்லாமல்ல நித்திய தேவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்போதும் எங்கும் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் நீதியும் ஆகும். அவரில் எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உதித்துள்ளது. மரணம் வாழ்க்கையை முடிக்கவில்லை, அதை மாற்றுகிறது. இந்த உலக வாழ்வு முடிந்தபின் வானில் நிலையான புகலிடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் வான தூதர்களுடனும் பரிசுத்தர்களுடனும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர், தூயவர், தூயவர்.
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்ததமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணம் இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 4ஆம் லியோ, எங்கள் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை உடைய அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எங்களது குடும்பங்களில் வாழ்ந்து மரித்து போன எங்கள் அன்புக்குரிய பெற்றோர்கள், முன்னோர்கள், உடன்பிறப்புகள், இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆன்மாக்கள், உத்தரைக்கு ஆன்மாக்கள் ஆகிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இறைப்பாட்சி அளித்தல்வீராக. அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் வியாகுலனை, அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், திருத்தூதர்கள், இவள் முகுந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தார். அதை உரிமையுடன் பக்தியுடனும் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் குறிப்பாக எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கக்கூடிய தீமைகள், எங்கள் முன்னோரிடமிருந்து இறந்து போன ஆன்மாக்களிலிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய தீமைகள், கேன்சர் போன்ற கொடிய தீமைகள், விபத்துக்கள், இவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமக்கு நிலை வாழ்வை, அழிவில்லாத வாழ்வை தரக்கூடிய அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.